வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கும் நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள், குறிப்பாக ப்ராக் லெஸ்னர் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிறார்ல, அதை பற்றின ஒரு மிகப்பெரிய செய்தி நமக்கு கிடச்சிருக்குது. அப்புறம் சில்லா ஃபேட்டு எப்போ ரோமன் ரெயின்ஸ் கூட சேருவார், செத்ரோலன்ஸ் எங்கப்பா போனார், இந்த வாரம் மண்டே நைட்டாக வருவார்னு சொன்ன அவரை ஆளையே காணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிங்க. அதுக்கான அப்டேட்டும் கிடச்சிருக்குது. வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த சில்லா ஃபேட்டு அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி பார்க்கலாம். இவரை தற்போதைக்கு நம்ம சில்லா ஃபேட்டு அப்படின்னே கூப்பிடுவோம். டபிள்யூடபிள்யூ இவருக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்கன்னு தெரில. இவர் வந்து டபிள்யூடபிள்யூக்கு டெபியூட் ஆகும்போது இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்துருக்காங்க. டிவியில் பார்த்தா அதை எமோஷனலாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க பையன் வந்து முதலாக ஒரு பெரிய ரெஸ்லிங் கம்பெனியில் டெபியூட் ஆயிருக்காரு அவங்க அப்பா மாதிரி. அதனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அதை செலப்ரேட் பண்ணுற மாதிரி, அதை பார்த்து ஆச்சரியம் பண்ணுற மாதிரி, அழுகிற மாதிரி ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா சில்லா ஃபேட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சில்லா ஃபேட்டு டபிள்யூடபிள்யூக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் ரோமன் ரெயின்ஸ், ஜேக்கப் ஃபேட்டு, ஜிம்மி ஜே இவங்கெல்லாம் கிடையாது. நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அடிக்கடி சொன்னது தான், இவர் டபிள்யூடபிள்யூக்கு வரணும்னா எப்போவும் வந்திருக்கலாம். குடும்ப சப்போர்ட் அப்படிங்கிறது இவருக்கு பெருசாக இல்லைங்க. அதனால் பொக்கர் டி தான் இவருக்கு ரெஸ்லிங் சொல்லி கொடுத்து ரெஸ்லிங் குருநாதராக இருந்து அவர் தான் பார்த்தீங்கன்னா அவரோட ரெஸ்லிங் கம்பெனியில் சாம்பியன் ஆக்கி, அதுக்கப்புறமா சின்ன சின்ன இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனிகளை அனுப்பி கடைசியில் NXTக்கு டெபியூட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஒரு ரெஸ்லருக்கு திறமை இருந்தால் தான் டபிள்யூக்கு வர முடியும். ஆனால் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தேவை. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த அனோலி ஃபேமிலியிலேயே இந்த ரோமன் ரெயின்ஸோடைய சப்போர்ட் இல்லாமல், ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸோடைய சப்போர்ட் இல்லாமல் தனியாக வந்த ஆளுனா கண்டிப்பாக இவரை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொக்கட்டி இவருக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. சரி, என்ன தான் வரதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணாலும் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இவரை கண்டிப்பாக பிளட் லைனில் சேர்த்து விட்ருவானுங்க. சேர்த்து விடும்போது தான் இவர் வந்து பெரிய ரெஸ்லர் ஆக்க முடியும், ரோமனுக்கு எதிராக ஃப்யூச்சரில் போக வைக்க முடியும், ரோமன் ரெயின்ஸோடைய பிளட் லைனை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்ட முடியும். இப்படிப்பட்ட பல காரணங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக டபிள்யூ பார்த்தீங்கன்னா இவர் ரோமன் ரெயின்ஸ் குடும்பத்தில் சேர்த்துருவாங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, இவர் இப்போ NXTக்கு வந்துட்டாருப்பா, எப்போ தான் ரோமன் ரெயின்ஸ் கூட சேருவார்? எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் 2027 இவரோட டெபியூட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி சோலோ சிகா அப்படி தான் டபிள்யூக்கு வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் பிளட் லைனில் சேர்ந்துருப்பார். அதுக்கான நேரம் வரணும். இப்போ ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படியாவது பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவை தான் டீமில் ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினாக போயிட்டு இருக்காரு. சில்லா ஃபேட்டு இப்போ NXTயில் சாம்பியன்ஷிப்புக்காக, NXT சாம்பியன்ஷிப்பாக மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டோரியை முதன்மையாக வச்சு கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்போதைக்கு சில்லா ஃபேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிளட் லைன் ஸ்டோரியில் தேவை இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் NXTயில் பழகணும். முதல்ல 500 ஆடியன்ஸ் முன்னாடி சண்டை போடணும், அப்புறம் 1000 ஆடியன்ஸ் முன்னாடி, 10,000 ஆடியன்ஸ் முன்னாடி, அதுக்கப்புறம் தான் ராஸ் மேக்டவுனில் பேனிக்கே இல்லாமல், அதாவது பயப்படாமல் வந்து டெபியூட்டை கொடுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக டபிள்யூ பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை எப்படி மெதுவாக படிப்படியாக உயர்த்தி இப்போ 1000 என்ன 10,000 என்ன லட்சம் ஆடியன்ஸ் மத்தியில் கூட சோலோ சிக்காவை பேசுவார். ஸ்டார்டிங்லாம் பேசவே மாட்டார். இப்போ பேச்சு திறமைன்னா சோலோ சிக்காவை தான் அப்படி நம்ம சொல்லுவோம். மைக் கிடச்சினா போதும் மனுஷன் அப்படி பேசுகிறாரு. அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்குது கைஸ், டபிள்யூ பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை டபிள்யூக்கு வரும்போது அவருடைய பழைய பேரை மாற்றிட்டு சோலோ சிக்காவா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. அதே மாதிரி ஜேக்கப் ஃபேட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை வந்து நாங்கள் மாற்றுறோம், ஜானரி ஊஸ் அப்படின்னு சொல்லி மாற்றலாம்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்து இதுக்கு முன்னாடி ரெஸ்லிங் கம்பெனியில் ஜேக்கப் ஃபேட்டு அப்படிங்கிற பேர் தான் யூஸ் பண்ணேன், இந்த பேர் தான் வேணும்னு அட்டம் பிடிச்சி பல நாட்கள் காத்திருந்து பின்னாடி டபிள்யூக்கு வரும்போது இவருக்கு ஜேக்கப் ஃபேட்டு அப்படிங்கிற பேர் கிடச்சிது. ஆனால் இந்த ஹிக்கிலியோ ரெஸ்லர் டபிள்யூக்கு வரும்போது டாலாட்டாங்கா அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க. எப்படி நிறைய பேரோட பேரை மாற்றிருக்கிறாங்க, இந்த JD மேட்ரோ அந்த மாதிரி நிறைய பேரோட பேரை மாற்றிருக்கிறாங்க. அந்த வகையில் சில்லா ஃபேட்டோடைய பேரையும் மாற்றுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலி சில்லா ஃபேட்டு அப்படிங்கிற பேர் நச்சுன்னு இருக்குது, நல்லா இருக்குது. இதை காமெடியாக மாற்றாமல் இருந்தால் நல்லது. இல்லாட்டா Z ஃபேட்டு அப்படின்னு மாற்றலாம், Z ஃபேட்டு அப்படின்னு மாற்றலாம், இல்லாட்டா ஃபாட்டு அப்படின்னு கூட வைக்கலாம். பட் ஆனால் ஆல்ரெடி ஜேக்கப் ஃபேட்டு அப்படிங்கிற ரெஸ்லருடைய பேர் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு டபிள்யூ பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பேர் தான் இவங்களுக்கு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாட்டு அப்படிங்கிற பேர் ஜேக்கப் ஃபேட்டுக்கு இருக்குது. அவர் தான் எல்லாரும் ஃபாட்டுன்னு கூப்பிடுறாங்க. இவரையும் ஃபாட்டுன்னு கூப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட்டாக சில்லான்னு வச்சா நல்லாயிருக்கும். இல்லாட்டா வேறு என்ன டீம் டபிள்யூ நினச்சி வச்சுருக்காங்கன்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் சில்லா ஃபேட்டு அப்படிங்கிற பேரில் சில்லா அப்படிங்கிற பேர் நல்லா இருக்குது. இது என்னுடைய கருத்து மகளே. உங்களோட கருத்தில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வாரம் கண்டிப்பாக சில்லா ஃபேட்டு NXTக்கு டெபியூட் ஆகும்போது அவருக்கு என்ன பேர் டபிள்யூ வைக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இந்த வருடம் சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸை சேர்த்து செத் ராலின்ஸ் மோதிருப்பார், தோற்று போயிட்டார். ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு நல்ல மூமெண்ட்டையும் நல்ல மேட்சையும் கொடுத்த செத் ராலின்ஸ் அதுக்கு அடுத்தபடியாக நடந்த மண்டே நைட் ராக்கு வரலை. நான் இந்த வாரம் மண்டே நைட் ரா நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். செத் ராலின்ஸை இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் இன்னொரு விஷயத்த சொல்லியிருப்பேன். செத் ராலின்ஸை WWE அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாலும் அவரை காட்டுறது ரிஸ்க்கான விஷயம். எனக்கு என்ன செய்தி கிடச்சிருந்துன்னா, செத் ராலின்ஸை சில வாரங்கள் சில மாதங்கள் கூட WWE காட்டாமல் சர்ப்ரைஸாக ஒரு மாதமோ 2 மாதமோ கழிச்சு ஸ்டோரி கிடைக்கும் போது WWE அவரை ரிட்டர்ன் ஆக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனலில் சொல்லியிருந்தேன். அது இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. பிகாஸ் செத் ராலின்ஸை இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால் அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாலும் அவரை காட்டலை. ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ரோமன் ரெயின்ஸுங்கிற ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், இவங்க 2 பேருமே ஒரு காலகட்டத்தில் ஃபேஸ் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி இறந்தவர். செத் ராலின்ஸ் இன்றும் அவர்கிட்ட சாம்பியன்ஷிப் இருந்தால் சூப்பராக கொண்டு போவார். அப்படிப்பட்டவர் ரோமன் ரெயின்ஸ் இன்னும் ஒரு இமயமலைகிட்ட தோற்றதுக்கு அப்புறமா அந்த சாயம் மறையணுங்க. இப்போ அடுத்த ஸ்டோரிலேயே பார்த்தீங்கன்னா கொண்டு போகணுன்னா அவர் தோத்துட்டாரு அப்படிங்கிற சாயம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதை மறைக்கணும்னா ஒரே வழி ஒரு நீண்டமாக கேப் எடுக்கணும். ஒரு 2 மாதம் 3 மாதம் கேப் எடுத்துகிட்டு அவர் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆரம்பிங்களேன், அது மறைஞ்சிரும். ஒரு ஃபியூட் வேணும். அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ்க்கு அப்புறமா இவர் சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஃபியூட் இருக்கணும். இப்போ ஃபியூடுங்கிறது அப்படி இல்லை. இப்போ ராவை பொறுத்த வரைக்கும் யார் கூட நீங்கள் இவரை கோத்து வைப்பீங்க? எல்லாருமே பிஸியாக இருக்கிறானுங்க. ஸ்மாக்டவுன் சைடு பங்குக்கு கூட இவரை சேர்த்து வைக்கலாம். பங்குக்கும் செத் ராலின்ஸுக்கும் அகைன் ஒரு ஸ்டோரி கொண்டு போகலாம். பட் ஆனால் பங்கு கெவின் ஓவன்ஸ் ஸ்டோரி போயிட்டு இருக்காரு. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தனி ஸ்டோரி ராண்டி ஆர்டன் கிட்ட இருக்குது. இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொரு விதமாக போயிட்டு இருக்கிறதுனால செத் ராலின்ஸ்க்கு ஸ்டோரி அப்படிங்கிற இடம் இல்லை. அதனால் WWE பார்த்தீங்கன்னா அவரை நம்ம வெயிட் பண்ணுவோம், ஸ்டோரி கிடைக்கிற நேரத்தில் அவரை ரிட்டர்ன் ஆக வச்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். செத் ராலின்ஸை நான் மண்டே நைட்டால் மிஸ் பண்ணுறேன் தான். ஆனால் அவரை சும்மா பேச வைக்கிறது, சும்மா பேக் ஸ்டேஜில் காட்டுறது, சின்ன சின்ன ஸ்டோரி கொண்டு போகிறது அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டோரி கிடைக்கும்போது இப்போ மெயினான ரெஸ்லர்ஸ்லாம் ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இவர் டைட்டிலுக்காகவோ அல்லது அன்னதர் டைட்டிலுக்காகவோ இல்லை ஸ்டோரிக்காகவோ மோதுனா நல்லாயிருக்கும். அதனால் WWE இப்போ பண்ணியிருக்கிற விஷயம் நல்ல விஷயம்தான். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2027 ஹால் ஆஃப் ஃபேமில் ப்ராக் லெஸ்னர் ஹால் ஆஃப் ஃபேமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. எப்போ ஜான்சனாவே ஹால் ஆஃப் ஃபேம் ஆகலை, அது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஜான்சனா WWE சொத்துங்க, எங்கேயும் போக மாட்டார், எப்போ வேணாலும் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கிடலாம். அவர் தங்கப்பில்லை. ஆனால் அவர் ப்ராக் லெஸ்னர் அப்படி இல்லைங்க, போயிட்டாருன்னா போயிட்டார் தான், எட்டி கூட பார்க்க மாட்டார். அது நிறைய பேருக்கு தெரியும். தலைவன் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. இப்போ ப்ராக் லெஸ்னர் இருக்கிறார்ல, அவரை ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கிறதுக்கு WWE பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கான காரணத்தை நான் ஒன்று சொல்லிடுறேன், காசு, பணம், துட்டு, மணி. இப்போது இந்த வருஷம் WWE பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவை சவுதி அரேபியா நாட்டில் நடத்துகிறாங்க. அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் இருந்தால் அவங்களுக்கு ஒரு மதிப்பு அதிகம். பிகாஸ் ப்ராக் லெஸ்னர் எங்கே போனாலும் இப்போ ஒன்றும் இல்லைங்க, ப்ராக் லெஸ்னர் இந்தியாவுக்கு வராரு, அவர் வந்தால் டிக்கெட் அதிகரிக்கும். கரெக்டாக அவர் சண்டை போடுறாரு அப்படிங்கிறது இல்லை, ப்ராக் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற நிகழ்வு நடக்கும்போது 2 விஷயம் இருக்குது. ப்ராக் லெஸ்னர் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹால் ஆஃப் ஃபேம் நிகழ்ச்சியில் பேச வைக்கும்போது அங்கேயும் சும்மா இல்லை ஆடியன்ஸ்க்கெல்லாம் காசாக வாங்கி உட்கார வச்சிருப்பாரு. அங்கேயும் ஒரு காசை கல்லாக கட்டிடலாமா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு மக்கள் மத்தியில் காட்டும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா பல கட்டிச்சிருப்பாங்க. அப்போது அந்த வகையில் ஒரு காசு 1க்கு 2 மடங்காக பார்த்தீங்கன்னா WWE பார்த்தீங்கன்னா பொட்டியை நடத்துக்குவாங்க. காசை அதிகமாக சம்பாதிக்கிறதுக்காக ப்ராக் லெஸ்னரை ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. மேபி WWE பார்த்தீங்கன்னா ஐயா கடைசியாக ஒரு ட்ரிபியூட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்மேனியாவில் மேட்ச் விளையாடுங்க, நான் உங்களுக்கு ஒரு 50 கோடி ரூபா தாரேன் அப்படின்னு சொன்னால் கூட ப்ராக் லெஸ்னர் சண்டை போடுவார். பிகாஸ் ப்ராக் லெஸ்னர் அடிக்கடி சொல்கிற விஷயம் இதுதான், நான் ரிட்டையர் ஆகிட்டேன், ரெசல்மேனியாலே ரிட்டையர் ஆகிட்டேன், சம்மர் ஸ்லாமில் ஃபைனலாக ஒரு மேட்ச் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடினேன். அதுக்கு காரணம் காசு. இப்போது ஒரு மேட்ச்சுக்கு 50 கோடி ரூபா தாரேன் அப்படின்னு WWE சொன்னாங்கன்னா யாராக இருந்தாலும் சண்டை போடுவாங்க. ஜான்சனாவே சண்டை போடுவார், கரெக்டு தானே? அந்த மாதிரி அதிகமாக WWE பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃபர் பண்ணும்போது இவரும் சண்டை போட வாய்ப்பு இருக்குது. ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க எப்படிப்பா சண்டை போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எஜ்ஜி கிட்டத்தட்ட 2012 அந்த காலத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார், 10ல் ரிட்டைர்மெண்ட் ஆனார் தானே. அதுக்கப்புறம் வந்து சண்டை போடலையா. டேனி அப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆனார், அதுக்கப்புறம் AEW போய் சண்டை போடலையா. வேறு யாருப்பா கடைசியாக நம்ம ஷான் மைக்கேல் ரிட்டையர் ஆனார். அப்புறம் அண்டர்டேக்கர் கூட சேர்ந்து ஒரு மேட்ச் விளையாடலையா. நமக்கு ட்ரிபிள் ஹெச்சும் இவரும் சேர்ந்து ஒரு டாக் டீமாக சவுதி அரேபியாவில் நடந்த மேட்ச்சில் டாக் டீம் மேட்சாக விளையாடலையா. இந்த மாதிரி ரிட்டையர் ஆனவங்களும் நிறைய மேட்சஸில் சண்டை போட தான் செய்கிறாங்க. அது வந்து தொடர்ந்து சண்டை போட மாட்டாங்க, லாஸ்ட் ஒன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி ப்ராக் லெஸ்னருக்கு பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்க சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கேட்குறீங்க, இதுக்கப்புறமா அதற்கான கேள்விகளை நான் முடிந்த அளவுக்கு சொல்லதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்கன்னு நான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் அதை நீங்கள் டிஸ்பிளேயாக காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை நான் பண்ணுறேன். சரிங்களா?